Hello everyone, welcome to NEET in 70 days challenge. நம்ம இருக்குது டெய்லி சேலஞ்ச் டே நம்பர் 10ல. ஸோ சண்டே படிக்காமல் விட்டீங்கன்னு யோசிக்கக்கூடாது. சண்டே வந்து ரிவிஷனுக்காக. இந்த ரிவிஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே 4ஆம் தேதி. ஸோ 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 12th ஃபிசிக்ஸ் போர்டு எக்ஸாம். யாருக்கு? சிபிஎஸ்சிக்கு. ஓகே, ஸோ யாராச்சும் போர்டில் படிக்கிறீங்க அப்படின்னா ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி போர்டுக்கு படிக்கிறவங்க இந்த சேலஞ்சை பார்த்துருக்க மாட்டீங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குன்னா 61 நாள் தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா பாருங்க என்னென்ன லெக்சர் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல லெக்சர் நம்பர் 15 and 16. ஸோ இதில் இன்க்ளைன்டு பிளேன்லையும் பாக்ஸ் ஓவர் பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஓவர் பாக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் புரியணும்னா ஃப்ரிக்ஷன் கான்செப்ட் நல்லா புரியணும், நார்மல் ரியாக்ஷன் எடுக்கிறது கண்டிப்பாக தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டைனமிக்ஸ். நான் அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்லாம் ஈஸியாக இருக்கணும். இதில் மற்ற லெசனில் இருக்க எல்லா சர்க்குலரையும் படிச்சுங்க. மொத்தம் எத்தனை லெசனில் சார் சர்க்குலர் வரும்னா நல்லா பாரு, கைனமெட்டிக்ஸில் ஒரு சர்க்குலர் மோஷன் பற்றி வரும், டைனமிக்ஸில் ஒரு தடவை சர்க்குலர். டைனமிக்ஸ்னா இது, ஓகேவா? இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி ஒரு தடவை சர்க்குலர் மோஷன் வரும். அது எங்கே வரும் அப்படின்னா ஒர்க் எனர்ஜி பவரில் வரும். ஸோ 3 சர்க்குலர் மோஷனுமே டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்குலர் மோஷன் பற்றி படிக்கிறப்ப ஃபோர்ஸை பற்றி படிக்க மாட்டோம். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்க்கிளில் தான் படிப்பீங்க, ஓகேவா? நம்ம ஒர்க் எனர்ஜி பவரில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் பற்றி படிப்போம். ஸோ 3 சர்க்கிளுக்குமே வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கெமிக்கல் பாண்டிங்கில் பாருங்க லெக்சர் 5 and 6. ஸோ டைபோல் மொமெண்ட், பேக் பாண்டிங், பிரிட்ஜ் பாண்டிங், அப்புறம் எம்ஓடி. ஓகே, எம்ஓடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியாது எனக்கு. ஓகே, ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜியில் என்ன பண்ண போறீங்க? பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். ஓகே, இந்த லெசன் தான் படிக்க போறீங்க. நல்ல இம்பார்ட்டண்ட்டான லெசன். இந்த ஒரு லெசனை பயாலஜியில் முடிச்சிருவீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.